ஓகே. என்ன நான் தமிழர் அண்ணன் தம்பிகளா? இப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுக்குவீங்க? அதாவது எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம கொண்டாடுறோம், எந்தெந்த விஷயத்தை நம்ம அது வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போது அந்த 41 குடும்பத்துக்குள்ளே இறந்தவங்களுக்காக அது சில பேரை அந்த குவாலிட்டி இதை செக் பண்ணி அவங்களோட குவாலிஃபிகேஷனை வச்சு அவங்களுக்கு தகுதியான வேலையை இந்த தாவேகா அரசு, தமிழ்நாடு அரசு கொடுத்தது. அதை உயர் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கி ஸ்டாப் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க. இப்போது அது கொடுத்தா என்ன தப்பு அப்படி என்று உச்ச நீதிமன்றத்தில் நறுக்குன்னு மண்டையிலேயே கொட்டி கேள்வி கேட்டு அந்த ஸ்டேவை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றம். அதான் நீங்கள் என்ன தான் ஒருத்தருக்கு எது வேணாலும் பண்ணாலும் இந்த யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலேயும் தெரியுது நல்லாவே வெட்ட வெளிச்சமாக. இப்போ இந்த நாம் தமிழர்கள் குரூப் அந்த கொண்டாடினவங்கெல்லாம் இருக்காங்க, அதுலேயும் ஒரு சில பேர் இருப்பாங்க நல்லவங்க, அவங்கள விட்டுருவோம் நம்ம. இப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுக்குவீங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ ஒரு எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், எந்தெந்த விஷயத்தை கொண்டாடுறோம் அப்படின்ட்டு ஒரு பார்த்து பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். அவ்வளோதான். ஸோ விதியுடன் மோது, விஜயுடன் மோதாது. அவ்வளோதான்.